அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயாவிடம் மன்னிப்பு கேட்ட காவலர்கள் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா காவலர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகிறது அப்படின்றது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுல ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணுற வரைக்குமே இந்த பகுதிக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வீதியில் இந்த மாதிரி கூட்டமாக வரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விதிமுறைகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. காலகாலமாக அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கும்பலோட தான் போவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலங்காலமாக தடுக்காத இந்த காவலர்கள் நாம் தமிழ் கட்சியை மட்டும் குறி வச்சு தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத மக்கள் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா தற்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வைரலாக மாற்றின பிறகுதான் காவலர்கள் பார்த்தீங்கன்னா சற்று அடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்தில் அடக்கினதுக்கும் இப்போ அவங்க அடக்கிறதுக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெறும் அடக்கிறதுக்காகவே இருந்த காவலர்கள் தற்போது நிர்வாகிகளுடைய பாதுகாப்புக்காக கூட்டமாக வர ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இருக்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அபிநயா பிரச்சாரத்திற்கு செல்ற வழி எல்லாமே காவலர்கள் நிறைய இடையூறுகள் கொடுத்ததுனால சென்னையிலிருந்து ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பகுதிக்கு போயிட்டு காவலர்களுடைய ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு. அதற்கு பிறகு காவலர்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு அனைவருமே காத்துட்டு இருந்த தருணத்தில் தான் அபிநயாவிட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்களே அதற்கு பிறகு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு ஊடகமும் இந்த ஒரு செய்தியை வெளியிடாமல் போனது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை அனைவரிடத்திலுமே எழுப்பியிருக்கு. தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது சூழ்நிலையில் என்னதான் தொலைக்காட்சிகள் சீமானுக்கு ஆதரவே கொடுக்கல அப்படின்னாலும் சீமானுக்காகவே இயங்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்போது அனைவரிடத்துலையுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சீமானுடைய வளர்ச்சிக்காக மேலும் உழைப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் காவலர்கள் மன்னிப்பு கேட்டது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.